வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபியூச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டீமன் ஹண்டர்ஸ் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம டாங்லி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. பொதுவா டாங்லி படங்கள்ல நிறைய மனுஷங்களை பந்தாடி நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல பேய்களை பந்தாடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கோஸ்ட் ஹண்டரா இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவரோட டீம்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க எக்ஸார்சிசம் பண்ணக்கூடியவங்க அண்ட் இன்னொருத்தர் டெக் ஜீனியஸா இருப்பாரு. சோ இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஈவில் போர்சஸ்க்கு அகைன்ஸ்டா நிறைய கேசஸ் கையில எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சிட்டிக்குள்ள பிளாக் மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்ட் நிறைய டீமன்ஸை உருவாக்கி ஒரு விதமான பவர்ஃபுல் போர்ஸா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய மனிதர்களையும் பேய் பிடிக்க வச்சு அவங்களோட சாத்தான் வழிபாடுகளுக்கு யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் யூன் அப்படின்றவ. சோ இவளோட அக்கா ஒரு சைக்காட்டிஸ்டா இருப்பா. தன்னாலேயே தன்னோட தங்கச்சியை கியூர் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரியான சோகத்துல இருக்க. அந்த டைம்ல தான் ஒரு ஃபாதர் சொல்லி நம்ம டாங்லியை போய் சந்திக்கிறா. டாங்லி ஆரம்பத்துல இந்த கேஸை எடுக்கல, அதுக்கப்புறம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பொண்ணை காப்பாத்துறாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா டாங்லி படங்கள்ல நம்ம ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எதிர்பார்ப்போம். அதுலயும் இதுல ஒரு கோஸ்ட் ஹண்டர் அப்படின்னும் போது இன்னுமே அதிகமான சீக்வன்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆச்சு. அந்த எதிர்பார்ப்பை 100% பூர்த்தி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஒரு சில காட்சிகள் அப்படின்றது வச்சிருந்தாங்க, பட் இன்னுமே கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த பிளாக் மாஸை பத்தி சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம டாங்லியோட அந்த பாஸ்ட், அதாவது ஜோசப் வர்சஸ் டாங்லி அந்த கதையை சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய குட் வர்சஸ் ஈவில் கிளாஷை நோக்கி நம்ம போக போறோம் அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த விஷயம் அப்படின்றது கடைசி வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு நார்மலான எக்ஸார்சிசம் பண்ணக்கூடிய ஒரு மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை தான் அந்த கதை போச்சு. பட் அந்த எக்ஸார்சிசம் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொட்டீனா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் இந்த படத்துக்கு கொடுத்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சுத்தமா டெவலப் பண்ணாம அப்படியே அப்ரப்டா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போர் எல்லாம் பெருசா அடிக்கல, பட் இருந்தாலும் பெருசா எதையும் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.